2, 11, 20, 29 இந்த எண்ணிக்கையில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா, விரும்பு திருமணத்தை ரொம்ப விரும்புவாங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இந்த தேதியில் தான் பிறந்தவங்களா இருப்பாங்க. 2ஆம் நம்பர்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு சந்தேக மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். இந்த சந்தேக மனப்பான்மை விவாக வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கும். அப்படி விவாக வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா 5, 14, 23, 8, 17, 26, 9, 18, 27 இந்த தேதியில் பிறக்கிறவங்கள மேரேஜ் பண்ணிட்டா அவங்களோட சந்தேக மனப்பான்மையோடய இருப்பாங்க. அவங்க வேறு எங்கேயோ பிரச்சனையாக இருக்குது, அவங்க மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க மேலே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை நடக்கும்போது வாழ்க்கையே நரகமாகிடும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து பிரேக்கப் தான் ஆகணும் அப்படின்னு நமக்கு ஆகாது, டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ இந்த 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த 2 எண் ஆதிக்கம் 2, 11, 20, 29க்கு இந்த 5, 8, 9 ஆதிக்கத்தை சேர்க்கவே கூடாது. மற்ற எண் ஆதிக்கர்கள் குறிப்பாக 7ஆம் நம்பரை சேர்த்துட்டிங்க, 7ஆம் நம்பர் 16ஆம் நம்பர் 25ஆம் தேதி பிறந்தவங்களை சேர்த்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை இருந்தது. திருமண தேதி மாதவரோட கூட்டு எண்ணிக்கை 1ஆம் நம்பரில் வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அதை பண்ணணும். இல்லை எனக்கு முகூர்த்தம் பண்ண முடியாதுன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ்னாச்சும் அந்த தேதியில் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கனாக்கா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நல்ல வாழ்க்கையும் வாழ்வாங்க.